வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப ஸ்பெஷலான மீன் குழம்பு, அதுவும் அயில மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வானொலி அடுப்பில் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 7-8 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் இந்தளவு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேங்க. சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்சி ரெடி பண்ண குழம்பு மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சீக்கிரம் கருகிராமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு வானொலி அடுப்பில் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டை அதே மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்துற வேணாம், 1/2 தக்காளி பழமே போதும். சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நான்வெஜ் எல்லாத்துக்குமே மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ ராஸ்மல் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு கொதி வர்ற வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். நல்லா பார்க்கவே எந்த அளவு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன், அந்த தண்ணியை வடித்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்து புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு இந்தளவு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவு குழம்பு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தவாறு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்துடணும். இந்த அளவு குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம மீன் சேர்த்துடலாம். நான் 700 கிராம் அளவுக்கு அயில மீன் எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மீன்களையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க, இது டக்குன்னு வெந்துடும். அதனால் அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக மட்டும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் குழம்பு நல்லா கொதித்து ஃபுல்லாக ரெடியானதுக்கப்புறம் தான் மீனை சேர்க்கணுங்க. இந்த மாதிரி மீனை சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்லேயே இந்த மீன் எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு.
மீனும் நல்லாவே வெந்துருச்சு. இதுக்கு மேலே கொதிக்க விட்டிங்கன்னா மீன் வந்து குழம்புல கரைஞ்சி போயிருங்க. அதனால் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு மீன் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.